பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் யூன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் இசட்டை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது யூங்கிறது ஃபங்க்ஷன், இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் மேன். ஓகே, அதாவது நம்ம du பை dxும் பண்ணலாம், du பை dyயும் பண்ணலாம், du பை dzும் பண்ணலாம். ஓகே, முன்னாடி பார்த்ததெல்லாம் வெறும் f ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும், நம்ம வந்து df பை dx மட்டும்தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள், இங்கே வந்து மோர் தென் ஒன் வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தான் ஒரு டைமில் சேஞ்ச் ஆக முடியும். ஓகே, எல்லாமே அட் டைமில் சேஞ்ச் ஆகுற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் இது ஒன்று, அதாவது எக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டு keep y and z as constant and x is a changing variable. கேக்குதா மேன்? வச்சுட்டு வெறும் எக்ஸுக்கு மட்டும் தான் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வர்ற டெரிவேட்டிவை நம்ம டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு பேரு டோ. ஓகே, டோ யூ பை டோ எக்ஸ், அதாவது எக்ஸை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸுக்கு மட்டும்தான் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டோ யூ இதை வந்து எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, எஃப்எல் இல்லை, ஃபங்க்ஷன் நேம் யூ தானே, யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டோ யூ பை டோ ஒய் அப்படின்னா ஒய் தான் அங்கே வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், மீதி எக்ஸ் அண்ட் இசட் என்னன்னா கான்ஸ்டன்ட். நம்ம எக்ஸ் அண்ட் இசட் ட்ரீட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். சப்போஸ் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் காம்பினேஷனில் இருந்தால் தான் அது என்ன பண்ணுவோம், என்ன சொல்லி கான்ஸ்டன்ட்ங்கிறது அந்த கறிவேப்பிலை மாதிரி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் தனியாக இருந்துச்சு அப்படின்னா 0 ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து uy. அடுத்து டோ யூ பை டோ இசட் அப்படின்னா அதை யூஇசட்னு சொல்லுவோம். சப்போஸ் இதையே இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அதே எக்ஸை பொறுத்து அப்படின்னா அது ஹையர் டெரிவேட்டிவ்ஸில் வந்துடும். அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதை யூஎக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர், அதை யூஒய்ஒய்ன்னு சொல்லுவோம். டோ ஸ்கொயர் யூ பை டோ இசட் ஸ்கொயர், அதை யூஇசட்இசட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஒர்க் ஆகும், இப்படி தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூவை ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு டெரிவேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒய்யை வச்சு டெரிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இதில் ரெண்டுமே ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறமா எக்ஸ் வச்சு பண்ணோமா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறம் ஒய்யை வச்சு பண்ணோம் அப்படின்னா இது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ்ன்னு மாறும், அதை யூஒய்எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் இது இன்டர்சேஞ்ச் ஆகுது, டோ ஸ்கொயர் யூ பை நான் டோ ஒய் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, சரி டோ யூ பை டோ ஒய் ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோ எக்ஸ் பண்ணுனா அது என்ன ஆகும் அப்படின்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஒய்னு வரும், சரி டோ எக்ஸ் டோ ஒய்னு வரும், இட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்ஒய். ஸோ இதெல்லாம் டெர்மினாலஜிஸ் மேன். அங்கே எப்படி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல, செகண்ட் டெரிவேட்டிவ்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே எக்ஸை மட்டும் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக டோ யூ பை டோ எக்ஸ், மற்றது எல்லாமே சிமிலர். எப்படியெல்லாம் இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் எல்லாமே எல்லா ரூலுமே அப்ளிகபிள் ஆகும். செயின் ரூல் அப்ளிகபிள் ஆகும், நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்ளிகபிள் ஆகும், பராமெட்ரிக் ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும், எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். நம்ம பெட்டர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். See the example 1 man. Find the first order partial derivatives dou u by dou x and dou w by dou x, dou w by dou y. So w define பண்ணிருக்காங்க. erase பண்ணிடலாமா? erase பண்ணிடலாமா? Yes or no?
கேக்குதா மேன்? எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லை எழுதி முடிச்சிட்டிங்களா? ஓகே 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 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடுவோம். எக்ஸாம்பிள் 1 ஃபைண்ட் நம்ம டோ டபிள்யூ பை டோ எக்ஸும் டோ டபிள்யூ பை டோ ஒய்யும் கேல்குலேட் பண்ணணும். டபிள்யூன்ற ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் இன்டூ காஸ் ஒய் மேன். ஸோ இதுக்கு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்னால் என்ன சொன்னேன்? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த ஒய் இருக்க ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நம்ம அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்யும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டபிள்யூங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் ஒய்யை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறனால. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி நம்ம கான்ஸ்டண்ட்டை எப்போவுமே தனியாக வச்சுருவோம் இல்லையா? வச்சுட்டு இதுக்கு மட்டும் எக்ஸ் வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் எக்ஸ். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் தான். அதுவே டோ டபிள்யூ பை டோ ஒய் அப்படின்னா அங்கே நம்ம மெயின் ரோல் ஒய் தான். எக்ஸ் வந்துச்சு அல்லது வேறு ஏதாவது வேரியபிள் வந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ அதை அதை லைக் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த டோங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் டி போடாமல், சரி ஸ்மால் டி போடாமல். ஓகே, ஸோ இங்கே ஒய் தான் ஃபங்க்ஷன், நம்ம ஒய்க்கு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எக்ஸ் இருக்கிறது தான் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். காஸ் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மேன். காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சைன் ஒய். அவ்வளோதான். ஆமாம் மேன், அது அப்படியே தான் இருக்கும். காஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய் இல்லையா? இ பவர் எக்ஸுங்கிறது அப்படியே எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், ஒய்க்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஆனால் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோமே, சைன் ஒய்னா அந்த இடத்துல செயின் ரூல் போட்டு மறுபடியும் டிஒய் பை டிஎக்ஸ் எழுதுவோமே, அதெல்லாம் வந்து முன்னாடி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில். இந்த இடத்துல ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது, ஒய் வந்து ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள். அதனால் வெறும் சைன் ஒய் மட்டும்தான் வரும், டிஒய் பை டிஎக்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒய் எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அந்த சுச்சுவேஷன் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும். அதனால் இதுக்கப்புறம் ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுவோம். இந்த இடத்துல நம்ம ஒய் தான் மெயின் ரோல், அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? சிம்பிள் ஐடியா. அடுத்து அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின். tan inverse of y by x man. W is equal to tan inverse of y by x. ஸோ இங்கே இதே dw by dx, நம்ம x தான் மெயின் ரோல், அப்போது செயின் ரூல் போடணும். செயின் ரூல் ஞாபகம் இருக்கா? செயின் ரூல் என்னன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த லெஃப்ட் டு ரைட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்ன்னு போடுறதுனால, அதாவது டோ எக்ஸ்ன்னு போடுறதுனால இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதுக்கு மட்டும் எக்ஸாக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதை தவிர வேறு எது வந்தாலும் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் தனியாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பவர் இருக்கான்னு பாருங்கள். பவர் இல்லை. tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 ப்ளஸ் உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டாக? இன்டூ இந்த y by x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y by x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அந்த u by v ஃபார்ம் ஞாபகத்துக்கு வரலாம், அது நேச்சர் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த y இப்போதைக்கு நம்ம கான்ஸ்டன்ட். அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னா y இன்ட்டு 1/x இருக்குன்னு ட்ரீட் பண்ணணும். இந்த yங்கிற கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் எப்போவுமே என்ன பண்ணுவோம்? கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சுருவோம். கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கருவேப்பிலை. ஸோ வில் கீப் இட் அஸ் y. அப்படியே வச்சுட்டு 1/x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/x டெரிவேட்டிவ்
இந்த 1 by x x power minus 1 எழுதிடலாம். x power minus 1 ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus 1 into x power minus 2 n into x power n minus 1 ஃபார்முலா இல்லையா? ஸோ equal to அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இந்த பவர் -2 கீழே வந்துடுது, ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டர் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். பெட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுவோம், ஒரேடியாக பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். 1 ப்ளஸ் இதை வந்து ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் மேலே. அடுத்து ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மேலே போயிடும், பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அவுட்டு. இப்போ மீதி ஆன்சர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் WY. அதனால் WY partial derivative of the function W with respect to Y. Okay, that's all. இரு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? WX தானே பண்ணோம், WX சாரி. இப்போ WY பண்ணணும் மேன். இதை ரேஸ் பண்ணிடலாமா? WYக்கு இதே ஸ்டோரி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 1 by 1 plus y by x whole square. ஏன்னா அங்கே y தான் மெயின் திங், அது உள்ளே இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு tan இன்வெர்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இன்டோ இப்போ உள்ளே போயிட்டு y by x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு x எல்லாம் கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னா y இன்ட்டு 1 by x, இந்த 1 by x-ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு y-ஐ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1. ஓகே, ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி மேலே எக்ஸ் ஸ்கொயர் வரும் இன்ட்டு 1 by x. அதே இதே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? சொல்லு மேன். ஓகே, குட். அடுத்து மூணாவது சம். அதில் என்ன இருக்கு? W is equal to root of ln முன்னாடி இருக்கு, அதான ln. ஞாபகம் இருக்கா? ln x ன்னு சொல்லுவோம், நேச்சுரல் லாகரிதம், log to the base e. So log of root of x square plus y square. Log na அதாவது ln of natural logarithm. Log ன்னு போட்டா common logarithm base 10 வரும். The root of x square plus y square. இப்போ என்ன பண்ணணும்னா சேம் ஐடியா, நம்ம எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, அப்போ நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒய் எல்லாமே கான்ஸ்டன்ட், எக்ஸை தவிர மீது எல்லாமே கான்ஸ்டன்ட், ஒய்ன்னு கிடையாது. ஓகே, ஸோ இப்போது WX அப்படின்னா என்ன? டோ W பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லான், அதாவது லாகுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லாகோட டெரிவேட்டிவ் என்ன? லாக் எக்ஸோட டெரிவேட்டிவ் 1 by x. 1 by x, சரியா? 1 by உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்கொயர் ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ஸ்கொயர் ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1 by 2 இருக்கும். ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ என்னங்கிறது என்ன? இதை கொஞ்சம் பெருசாக கீழே எழுதிடுவோமா?
equal to 1 by root of x square plus y square n into உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு பவர் n minus 1 ஓகே n into x power n minus 1 into ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ரூட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் மேன் அதாவது அந்த ஹோல் பவர் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் நம்ம டெரிவேட்டிவோட டிபெண்டன்ட் வேரியபிள் ஐ மீன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யார் எக்ஸ் ஓகே ஸோ 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2x இப்போ தான் ரொம்ப முக்கியமாக எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஒய் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்ன கமான் நம்ம 2y into dy by dxன்னு அங்கே எழுதியிருப்போம் இல்லையா ஸோ இங்கே இங்கே y ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும் ஸோ அப்போ அதோட வேல்யூ 0 ஓகே ஜஸ்ட் a minute இந்தா கொடு இந்தாங்க வெளியே எடுத்துட்டு போங்க ஓடுங்க வெளியே விடுங்க போதும் அதான் சத்திட்டு போங்க இருக்கு வெளியே ஓகே மேன் இதில் டவுட் இருக்கா மேன் இப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ஓகே ஸோ 1 by root of x square plus y square into 1 by 2 into 1 by 2 minus 1 என்ன வரும் பவரில் -1 பவரில் -1 by 2 -1 by 2 னா root of x square plus y square into 2x man அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் நம்ம ஃபைனல் ஆன்சர் x by root of x square plus y square into root of x square plus y square அப்போ x square plus y square that's all ஓகே இதில் தான் டவுட் இருக்கா மேன் இதில் ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் டோ யூ பை டோ ஒய் பண்ணலாமா சரி டோ டபிள்யூ பை டோ ஒய் அங்கே என்னமோ பேசிட்டு இருக்கானே கேக்குதா am I audible யாரோட கேமரா ஆஃப் என்னாச்சு மேன் என்னுடைய கேமரா ஆஃபா உன்னுடைய கேமரா ஆஃபா இப்போ ஓகேயா
இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்லை இதுக்கு போயிடலாமா? லாக் ஒய்யை மாற்றணுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதுலேருந்தே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும் மேன். இங்கே வந்து 1/2 இன்ட்டு இங்கே பவர் x² + y² பவர் 1/2 - 1 இருக்குது. 1/2 - 1 என்னது? -1/2. பவரில் -1/2 வந்துச்சுன்னா 1/√(x² + y²? அவ்வளோதான். ஸோ லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, பவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து தனியாக டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 2x, அந்த 2x + 0 2x தான். ஸோ எழுதியாச்சு. 2 கேன்சல் பண்ணியாச்சு, மீதி x இருக்கும் நியூமரேட்டரில். ஸோ x பை இது √(x² + y²), அது √(x² + y²), மொத்தமாக ரூட் இன்ட்டு ரூட் கேன்சல் ஆகிடும், x² + y². தட்ஸ் ஆல். அதே மாதிரி இங்கே ஜஸ்ட் க்ளோஸாக வாட்ச் பண்ணு. உன்னோட வீடியோ ஆஃபில் இருக்கீங்க. ஓகே, எனக்கு தெரியல. சால் ரைட். என்ன பண்ணாலும் WY, அதாவது இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்க்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மேன். லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/, ஸ்பேஸ் பத்தாது இதெல்லாம், 1/√(x² + y² இன்ட்டு அடுத்து ஸ்கொயர் ரூட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போவும் சேம், ஏன்னா ஒய் உள்ளே இருக்கு இல்லையா? நம்ம அந்த ஒய்யை ரீச் பண்ணுற வரைக்கும் எல்லாமே சேம். x² + y² பவர் 1/2 - 1 இன்ட்டு இப்போ தான் வேரி ஆகும். இங்கே x² இருக்குது. x² ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் கான்ஸ்டன்ட் இப்போ, ஏன்னா இங்கே மெயின் வேரியபிள் ஒய், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய். அப்போ அந்த x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2y. அவ்வளோதான். ஓகே, இதையும் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எங்கேயோ விட்டுட்ட மாதிரி 1/2 பவர். அப்போ 1/√(x² + y² இன்ட்டு 1/2 இன்ட்டு √(x² + y² இன்ட்டு 2y. அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் y/x² + y². ஓகே, இப்படி தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒர்க் ஆகும். சப்போஸ் அங்கே 3 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே x² + y² + z² இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸை வச்சு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், y z ரெண்டையுமே கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? சி x y z wலாம் இருக்கானுங்க. Partial derivative of x with respect to each of the independent variables man. First யார் dependent variable யார் independent variable னு தெரியணும். அந்த ரெண்டாவது क्वेश्चन பாரு. எரேஸ் பண்ணிடலாமா? நோட் பண்றியா அப்படி? அதான் புக்லேயே இருக்கே. ஸ்க்ரீன்ஷாட்லாம் வேலைக்கே ஆகாது மேன். எப்படி நம்ம கேலரியில் ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சடனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு இருப்போம். அதை கடைசி வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டோம். ஞாபகம் இருக்கா? அப்படி தானே? எதையாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு நல்லதாக இருக்கும், ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்போம்னு. கடைசி வரைக்கும் அதை யூஸே பண்ண மாட்டோம். அது கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டர்லேயே இருக்கும், நம்ம அதை ஓப்பனே பண்ண மாட்டோம். f of x y z w equal to x square into e power 2y plus 3z. ஒரு perfect example man. cos 4w. ஓகே, ஈஸி. இப்போ யார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யார் டிபெண்டன்ட் வேரியபிள் அதை மட்டும் சொல்லு பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு?
இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யார், டிபெண்டன்ட் வேரியபிள் யார்? எஃப்ங்கிறது டிபெண்டன்ட். ஏன் டிபெண்டன்ட்? அதோட வேல்யூ எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்க எல்லாரோட கண்ட்ரோல்லையும் எஃப் இருக்குது, அதனால் அது டிபெண்டன்ட். கண்ட்ரோலே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறது எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ. ஓகே, ஓகேயா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எஃப்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா இவங்க எல்லாரோட கண்ட்ரோல் லைன் தான் எஃப் இருக்கான். ஓகே, ஸோ இப்போது எஃப்எக்ஸ் கேல்குலேட் பண்ணுவேன். எஃப்எக்ஸ்னால் என்ன? எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணும், மீதி எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது, ஈஸி. ஸோ அப்போது எக்ஸ் மட்டும் தான் நம்மளோட கன்சர்னில் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்கா? இல்லை, அது கான்ஸ்டன்ட், தூக்கி முன்னாடி வச்சிடலாம். இங்கே எக்ஸ் இருக்கா? இல்லை, அதையும் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அப்போ இவன் மட்டும்தான் நம்ம கன்சர்ன், இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சப்போஸ் அந்த 2 எக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா யூவி ரூல், ப்ராடக்ட் ரூல் போயிடலாம், நோ ப்ராப்ளம். இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தேங்க் காட். அப்போ 2x, அவ்வளோதான். ஸோ 2x into e power 2y plus 3z into cos 4w. அச்சா, அடுத்து fy. இப்போ y டெரிவேட்டிவ் மேன், எங்கெல்லாம் y இருக்கோ அதுதான் ஃபோக்கஸ், y இல்லாத டேர்ம் எதுவாக இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட். இதில் y இருக்கா? இல்லை, கான்ஸ்டன்ட், தூக்கி வரமா வச்சிடலாம். இதில் y இருக்கா? ஆமாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் y இருக்கா? இல்லை, அதையும் தூக்கி வரமா வச்சிடலாம். இப்போ இங்கே மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் 2y + 3z செயின் ரூல் போட்டுக்கலாம். e பவர் 2y + 3z y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா அதே e பவர் 2y + 3z வரும். இன்டூ இந்த பவரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? e பவர் 3xன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது? e பவர் 3x இன்டூ 3ன்னு எழுதுவோம். ஏன் இன்டூ 3? e பவர் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் 3x தான். அதுக்கப்புறம் இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 × 1ன்னு வரும். அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே e பவர் 2y + 3z டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். இன்டூ இந்த பவரில் இருக்க 2y + 3z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட் ஓரமாக வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அதுதான் மெயின் ஃபோக்கஸ். இசட்டுங்கிறது நமக்கு இந்த இடத்துல யாரு? கான்ஸ்டன்ட் 0, அவ்வளோதான். இப்போ அதை சிம்ப்ளை பண்ணால் 2x² e பவர் 2y + 3z into cos 4w. ஓகே, இதில் தான் டவுட் இருக்கா மேன்? நோ. இப்போ அதே மாதிரி fz, இதுக்கு என்ன பண்ணலாம்? z தான் ஃபோக்கஸ், மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்ல z இருக்கா? இல்லை, அது கான்ஸ்டன்ட், அதை பாதர் பண்ண வேண்டாம். இங்கே z இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே z இல்லை, அதையும் கான்ஸ்டண்ட்டாக ஓரமாக வச்சுடுவோம். இப்போ இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான் 2y + 3z. ஆனால் அடுத்த செயின் ரூலில் இந்த 2y + 3z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வருமா? 2y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வருமா? வராது, 0. ஏன்? ஏன்னா இங்கே மெயின் ஃபோக்கஸ் z தான், z-க்கு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். z இல்லாமல் எது இருந்தாலும் 0, அது கான்ஸ்டன்ட். லைக் 2yங்கிறது அங்கே z-ஓட சப்போர்ட்டே கிடையாது, அது கான்ஸ்டன்ட், அதனால அந்த இடத்துல 0 ப்ளஸ் 3z. இங்கே z இருக்கு, z-க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் 3 × 1. அப்போ அதை சிம்ப்ளை பண்ணால் 3x² × e பவர் 2y + 3z cos 4w. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால இதை வேணால் சிம்ப்ளை பண்ணி ஓவரால் ஃபங்க்ஷனோட டேர்ம்ஸாக எழுத முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை,
பண்ண முடியாதா? இது வந்து 2 times Fன்னு வந்துடும் இல்லை? ஏன்னா இது அப்படியே F தான். இது 3 times Fன்னு வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாக F given ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து இன்னொரு வேரியபிள் FW. இப்போ W தான் நம்ம ஃபோக்கஸ். W இல்லாதவனுங்க எல்லாம் க்ளவுன்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் தூக்கி வரமா வச்சிடலாம். x² e power 2y plus 3z. இதில் W இல்லை, இதில் W இல்லை, ஆனால் இதில் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். cos 4w. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? minus sin 4w into cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து 4w அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 4wனா into 4. ஓகே, ஸோ minus 4x² e power 2y plus 3z sin 4w. அவ்வளோதான் FW மேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓவராலாக உனக்கு இப்போ கொஷினை பொறுத்து மேன், அந்த கொஷினில் ஃபைண்ட் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு கொடுத்துருந்தா எல்லாத்தையுமே பண்ணணும். அல்லது போன கொஷின் மாதிரி ஃபைண்டு ∂w by என்ன கொடுத்துருந்தாங்க, ∂w by ∂x and ∂w by ∂yன்னு கொடுத்துருந்தா அதை மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஜஸ்ட் நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். மேபி இது எக்ஸாமில் வராது. பேசிக்ஸ் இதெல்லாம் பின்னாடி ஒரு ஸ்டெப்பாக வரும். இங்கே கொஷினாக பார்க்கறது பின்னாடி ஒரு ஸ்டெப்பாக வரும். ஓகே, உதாரணமாக அந்த எக்ஸாம்பிள் 3 பாரு, அதுதான் எக்ஸாமில் கேட்குறதுக்கு உகந்த ஒரு கொஷின். எக்ஸாம்பிள் 3 மட்டும் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 3 என்ன இருக்கு? Example 3. Find dou cube u by dou x, dou y, dou z if u is equal to e power x² plus y² plus z². ஈஸி மேன். ஆனால் இந்த டோ கியூப் யூ தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா?